உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வேலு மேடம், உடம்பு எதுவும் சரியில்லையா? நல்லா தானே இருக்க? எனக்கு என்ன மேடம், நான் நல்லா தானே இருக்கேன். ஏன்? பின்ன நோட்டு பென்னு பேப்பர்னு உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்க. என்ன மேட்ரு? மேடம், என்ன கிண்டல் பண்றீங்களா? ஏன் நாங்களாம் எழுதக்கூடாதா? தாராளமா எழுதுப்பா. ஆமா, என்ன எழுதுற? கவிதையா காவியமா? என்ன மேடம், நக்கல் பண்றீங்களா? நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறம் நான் ஏதாவது தப்பா எழுதிட்டு போறேன். ம்? ஏய், என்னடா இது? ஏதோ வெள்ளன்னு மட்டும்தான் புரியுது. டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி கிறுக்கி வச்சிருக்க. மேடம், அது வெள்ளம் மேடம். ஓ, இது என்ன? 4 முட்டை 2 கோடு, ஏதோ எஜிப்சியன் மாதிரி எழுதிருக்க. மேடம், அது பால், தேங்காய், பருப்பு, பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் மேடம். உங்களுக்கு படி தெரியலன்னா விட்டுருங்க மேடம். ஏண்டா, நண்டு மாதிரி எதையோ வரைஞ்சு வச்சிருக்க. இது என்ன, நண்டா தேளா? மேடம், அது சாமந்தி பூ மேடம். முதல்ல நோட்டை கொடுங்க. எப்படி நான் உன்கிட்ட பேசினா நீ டிஸ்ட்ராக்ட் ஆகி தப்பா எழுதுவியா? நீ நார்மலா எழுதுறதே தப்பா தான் இருக்கு. மேடம், இதெல்லாம் கோயிலுக்கு கொண்டு போற திங்ஸ் லிஸ்ட் மேடம். நான் என்ன போஸ்டர் அடிக்க போறேன்? நிறுத்தி நிதானமா எழுதுறதுக்கு இதெல்லாம் எனக்கு மட்டும் புரிஞ்சா போதும். ஆனா ஒண்ணு வேலு, உன் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் மெடிக்கல் ஷாப்ல கொடுத்தாதான் படிக்க முடியும். நல்லது மேடம், நான் இப்ப மார்க்கெட்டுக்கு கிளம்புறேன். ஏய் இரு, இதெல்லாம் வாங்க கடைக்கு போறியா? ஆமா, ஏன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல, நானும் வரேன். எனக்கு போர் அடிக்குது வேலு. மேடம், அடிக்கிற வெயில்ல எதுக்கு மேடம்? ஏய், நான் வருவேன். என்ன கூட்டு போக முடியுமா முடியாதா சொல்லு. சரி வாங்க. போலாம். ரேணு, எதுக்காக இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? பா, நானே சம கடுப்புல இருக்கேன். நீயும் ஏதாவது மேல மேல பேசி என்ன கடுப்பேத்தாத. பாத்திரம் அரைஞ்சுதான் ரேணு பிச்சை கூட போடணும். குடுக்க உனக்கு மனசு இருக்கு, ஆனா அது அவனுக்கு எந்த தகுதியும் இல்ல நிரூபிச்சுட்டு போயிட்டானே. பா, அவர் பண்ணதுல எனக்கும் கோவம் இருக்கு. ஆனா அதுக்காக அவரை நீ மரியாதை குறைவா பேசிட்டு இருந்த என்னாலலாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது. இத பாரு ரேணு, நீ கேட்ட அப்பா என்னைக்குமே இல்லன்னு சொன்னது கிடையாது. இன்னைக்கு என்னடானா எவனோ ஒருத்தனுக்காக வக்காலத்து வாங்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறல. பா, சும்மா சும்மா கத்திட்டு இருக்காம முதல்ல வீட்டுக்கு கிளம்பா. போப்பா. என்ன ரேணு, ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, என்னம்மா நடு வீட்டுல நிக்க வச்சு செருப்பால் அடிச்சிட்டு இப்ப என்ன ஏதுன்னு விவரம் கேக்குறியா? பா, என்ன நீங்க பேசுறீங்க? யாரு உங்களை என்ன சொன்னாங்க இப்போ? வாயா, ஊர்ல இல்லாத ஒரு மகனை பெத்து வச்சிருக்க, சோத்துக்கே வழி இல்ல. இதுல குடுக்கிற கைய தட்டி விட்டு அவமானப்படுத்துற. மாமா, என்ன பேசுறீங்க? என் தம்பி உங்களை என்ன பண்ணா? அந்த மினிஸ்டர் வீட்டுல திருட்டு பட்டம் கட்டி உங்களை அடிச்சு அவமானப்படுத்தி துரத்தி விட்டாங்கல்ல. சோத்துல உப்பு போட்டு தின்றவங்களா இருந்தா அந்த வீட்டு படியை மிதிக்கலாமா? அதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு இல்ல போல இருக்க. அப்பா, ஐயா, நீங்க எங்க சுத்தி எங்க வர்றீங்கன்னு நல்லாவே தெரியுது எனக்கு. வேலு ஒரு முடிவு எடுத்தா அது சரியாதாங்க இருக்கும். ஐயா கூட தான் போகணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதுக்கு நாங்க எல்லாரும் உடன்படுறோம். கேட்டியா? காலையில இருந்து கண்ணை கசக்கிட்டு வேலுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டல, நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனா இவங்க என்னடானா உன்னையும் மதிக்கல, இப்ப என்னையும் மதிக்கல. அவங்களுக்கு மினிஸ்டர் தான் முக்கியம்னு சொல்றாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.